ஹலோ மீட் மிஸ்டர் மித்துனது நான் தான். இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வித்தியாசமான வடக்கன்ஸ் நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்க. ரீல்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் வித்தியாசமாக என்னென்னமோ பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத சும்மா காமெடியாக பார்த்து நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். என்ன ஏது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஷூ போடாமல் ரோட்டில் வந்து வெயில் சுடுது அப்படின்னு சொல்லிட்டு குதிச்சு நான் பார்த்துருக்கேன். இப்படி குசியில் குதிக்கிறாரு, அப்படி என்ன இவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு? என்ன ஸ்டெப் இது? கொக்கு பர பர கோழி பர பர மைனா பர பர மயில பர அப்படிங்கிற மாதிரி என்ன போசுங்க இது? பறந்து செல்லவா பறந்து செல்லவா. சாமி இப்ப பரவச நிலையை அடைஞ்சிட்டாரு. பரவச நிலையா? நான் மும்தாஜ் மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கேன், இதை பரவச நிலைங்கிறாங்க. ஒய்ஃப் ஊருக்கு போனனால இன்னைக்கு வீட்டில் எதுவும் வேலை இல்லையா? திடீர்னு ரோட்டில் அது ஞாபகம் வந்து குஷியில் ஆடுறாரா, இப்படி குதிக்கிறாரா? அப்படி என்ன குஷி ஒரு மனுஷனுக்கு எனக்கு புரியலையே. டியர் டிராஃபிக் போலீஸ், இந்த ரோட்டில் ஹெல்மெட் போடாமல் போகிறானுங்களே அவனுங்கள தான் பிடிச்சி வச்சு செய்யணும் அப்படின்னு இல்லை. இந்த மாதிரி கொக்கு வார்த்தைலாம் பறந்துக்கிட்டு இருக்குதுல்ல ரோட்டில், கொக்கு பர பர இதெல்லாம் பிடிச்சி இந்த ரக்கையை வெட்டி விடுங்களேன் ப்ளீஸ். சக்திமான் சக்திமான் ராகத்தோட தான் இவர் பாடுவார். இளையராஜா லைட் இவர். சக்திமான் அப்படின்னு மாடு கத்துற மாதிரி இருக்கு அங்கிள். சக்திமான் ஒரு பக்கம் பார்க்கும்போது இது என்னது காஸ்டியூம் கூட ஓகே. அதனே காதுல 2 ஜெட்டு ஏரோப்ளைன் மாதிரி சுயிங் அப்படின்னு பறந்து போகுமா திடீர்னு? நம்ம ஜெயிச்சிட்டோம் பாரா, ஜெயிச்சிட்டோம். கையிலே ஆகாசம் சிம்பிள் சக்திமான் சிரிக்கிற சிம்பிள். ஓகே 90s தானே நீ? தெரியுதுடா. என்னமாடா நீ 90s கிட்டா நீங்க? அப்ப நம்மளாம் நான் உங்க அக்குன்னு கூப்பிடக்கூடாது. ஓகே நம்மளாம் ஒரு கேட்டாது என்ன இப்போ அதெல்லாம் ஃப்ரீயா விடுங்க, நீங்க கண்டுக்காதீங்க. சக்திமான் சக்திமான் शक्तिमान शक्तिमान अद्भुत अगम साहस की परिभाषा है जो दुनिया को बदल सकती है. அத்புத அகம். இங்கே பாருங்க அங்கிள், எங்க ஹிந்தி தெரியாது வெளியே போடான்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக கெட்ட வார்த்தைலாம் திட்டக்கூடாது. அத்புத அகம் சாஹஸ் கி. என்னது இது? ஐயர்வாள் மாதிரி மந்திரம்லாம் சொல்றாரு சக்திமானுக்கு. शक्तिमान अद्भुत अगम साहस की परिभाषा है. सहेबो सहे तंदुना है दीव नमस्तु देतुना है. சக்திமான கோயில்லாம் கட்டி கடவுள் மாதிரி வழிபடுவார் போலயே. கோவில் கட்டிய வலிபர். நான் என்னடா 90s கிட்டு? என் தலைவனை பாருங்கடா, அக்மார்க் 90s கிட்ட இருப்பார் போலயே. மாஸ் அங்கிள் நீங்க. மச்சான் இப்பெல்லாம் ரீல்ஸ்ல வீடியோ வரது இல்ல, போயிட்டு இருக்கிற போல மறைஞ்சி. அவ்வளவுதான், எல்லாம் ஒரு காலத்துல வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வாழ்க்கை நம்மளை திருப்பி வச்சு செய்யும் போது ரீல்ஸ் வராது சொல்றேன். அப்புறம் மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுக்கணும்ல. மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான், இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா. பின்னாடி போயிட்டு முன்னாடி வந்தா தானே லைஃப் நல்லா இருக்கும். சிம்பு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு இருக்காரு. அதான் சொல்ல வரல நான். சிம்பு என்ன சொல்லியிருக்காரு? எவன் முன்னாடி போடுறோங்கிறது முக்கியம் இல்லடா, பின்னாடி இருந்து யாரு முன்னாடி வர்றோங்கிறது முக்கியம். புரியுதும்? வரலாற்றும் இல்லை, வரல விட்டோம் சாப்பிடுறா. இந்த அம்மா என்ன பண்ண போகுது இப்போ? இதுக்கு இது இப்படி இந்த பக்கம் அந்த பக்கம் ஆடின்னு அசை போட்டுக்கிட்டு இருக்குது. டேய் நான் பழைய மாதிரி வீடியோ பண்றது இல்ல, பண்ண ஆரம்பிச்சேன் போயிடுவீங்கடா தொலைஞ்சி. பழைய மாதிரி வீடியோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது சொல்கிறேன். ஐயோ ரொம்ப கத்துறேன். பக்கத்து வீட்டில் ஐயோ யானைலாம் வரலைங்க, நான் தான். என்னது இது? ஆனால் அந்த பொறுக்கி மாதிரி ஆக்ட் பண்ணும்போது சைடில் பட்டர்ஃப்ளைஸ்லாம் போட்டு பூக்கி மாதிரி ரியாக்ட் பண்ணுற பார்த்தியா? என்ன அண்ணா அக்கா ரொம்ப அழகா இருக்காங்கல, அக்கா ரொம்ப அழகா இருக்காங்கல. அட கொக்கா மவனே அங்கே நிற்கிறீங்க, அதுதான் மாஸ். அடுத்து யாரு? பெட்ஷீட்டு போத்துக்கிட்டு கையை வச்சுக்கிட்டு என்ன வேலையை பார்க்குறீங்க? ஏன்டா நீ இப்படி பேச வைக்கிறீங்க? நான் நார்மலாக கேட்குறேன். வச்சு நம்ம பார்த்தீங்கன்னா இது இப்படி இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிச்சுட்டு இருக்காரு கையிலேயே. ஒரு வேளை பீட் பாக்ஸிங்காக இருக்குமோ?
அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ண ட்ரை பண்ணுறாரா? அதை ஏன் பெச்சினை போத்திங்கன்னு உள்ளுக்குள்ளே பண்ணணும்? தெரியலையே, அண்டர் கிரவுண்ட் பீட் பாக்ஸில் இருப்பாரோ என்ன இளவனே புரியலையே. என்ன பார்த்து சிரிக்கிறாரு, அப்புறம் முறைகிறாரு. தெரியாமல் சொல்லிட்டேன் அங்கிள், அப்போல்லாம் பார்க்காதீங்க. என்னடா இது? ஐயோ, வடக்கனுக்கு தமிழ் புரியுதா? ஓ இது தமிழ். ஓ தமிழ் தானா இவர்? என்ன என்ன இல்லை எங்களுக்கு புரியல. என்ன விக்ஸுக்குது? சி ஃபிக்ஸுக்குது. வெக்கமா இல்ல? விக்ஸ் வந்துருச்சான்னு கேட்குறேன். என்னைய வச்சுக்கிட்டு ஃபிக்ஸுக்குது வந்துருச்சா உங்களுக்கு? என்ன திடீர்னு இப்படின்னா என்ன அர்த்தம் அதுக்கு எனக்கு புரியல. 2 பேரும் சத்து விளையாடுவோமா இல்ல விளையாடுவோமா? ஒரு பெரிய விஷயம்னு சொல்லிட்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் காட்டுறீங்க, எனக்கு புரியல. ஃபஸ்ட்டு அம்பி மாதிரி இப்படி இருந்தாரோ, அப்புறம் அப்படியே பெச்சுன்னு இப்படி எங்கேயாச்சும் வண்டலூர் சூழல போய் இந்த சிங்கம் கூண்டுக்கு முன்னாடி நின்று இந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க அங்கிள். ஃபீமேல் சிங்கம் வந்துருச்சுன்னு ஏதாச்சும் பண்ணிட போகுது மேல் சிங்கம். அவள்தான் மேலே பார்த்து முடிச்சிட்டாரு. அவள் தான் ரீல்ஸே. ஓ டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் ரீல்ஸே. நேற்றுக்கு எல்லாம் காஸ்டியூம் மாற்றிக்கிட்டு எடிட்லாம் பண்ணிக்கிட்டு சும்மா பெட்ஷீட்டை போட்டோமா, பெட்ஷீட்டை தூக்கி போட்டோமா, டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிட்டு டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சு போகிறத விட்டு ரொம்ப சைலண்டாக நின்றுக்கிட்டு இருக்காங்க அவங்க வீட்டில். அவங்க ஏதோ பாட்டு பாட போகிறாங்களா இல்லை கூட சேர்ந்து ஹம்மிங் பண்ண போகிறாங்களா? ஏதோ ஒரு டேலண்ட்டை ஷோகேஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தானே. வாழ்க்கையவே சாக்ரிஃபைஸ் பண்ணுற பெண்கள் அப்பப்போ இந்த மாதிரி டேலண்ட்லாம் ஷோகேஸ் பண்ணுறது பார்க்குறக்கே நல்லாயிருக்கும். இப்ப நீ வெளியே வந்தா நீ தனி ஆள் கிடையாது, நீ ஒரு அடையாளம். நீ ஜெயிச்சா உன்ன மொட்டைக்கு கிடைக்கிற அத்தனை பொண்ணுங்களும் ஜெயிச்ச மாதிரி வெளியவா. சார் என்ன டேலண்ட் அப்படிங்கிறத பார்ப்போம். காட்டுங்க ஆண்டி. இல்லை டேலண்ட்டை காட்டுங்க சொன்னேன், அப்படி சொல்கிறேன். கடவுளே, திருந்திங்கடா கண்ணு, திருந்திங்கடா. திருந்திட்டு ஒரு தமிழ்நாட்டில் ஒரு சாதனை பண்ணுங்கடா கண்ணு, சாதனை பண்ணுங்கடா கண்ணு. ஐயோ 5 பைசா கூட இல்லையே. நான் பரதநாட்டியம்ல வணக்கம் சொன்னேன், இது கூட தெரியல. நான் பார்த்தது உண்மையா கனவா? என்னடா இது? திங்கு பழைய வீடு வேறங்க. திதுக்குன்னு குதிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஏதாச்சும் ஆயிர போகுதுங்க, இல்லை செத்துருவானுங்க. திந்துக்கு அவள்தான். அந்த ஒரு பாட்டு லைன்ஸ் வரும்போது மட்டும்தான் மேடம் சாந்த மோட்ல இருப்பாங்க. மியூசிக் வந்துச்சு அப்படின்னா திந்துக்கு துதும். அவள்தான், அதோட கதம் முடிஞ்சுது. ஹிரோஷிமா நாகசாகியில் பாம்பு போட்ட மாதிரி தான் எல்லாம் உடைய போகுது பில்டிங்லாம். என்னென்னமோ பண்ணுறாங்க ரீல்ஸ் அப்படிங்கிற பேரில். ஸோ வீடியோ முடிஞ்சிருச்சு, அவள் தான் டாடா பை பை சொல்லிட்டு கிளம்புறது. நான் உங்கள் மீட் மிஸ்டர் மிதுன். அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். டாடா பை பை. டாடா பாய். அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.